புரட்டாசி மாதம் பிறக்க போகிறதுனால நான்வெஜ் எடுத்துடலான்ட்டு அம்மா ஊருக்கு வர சொல்லியிருந்தாங்கன்ட்டு நாங்களும் ஊருக்கு வந்தாச்சு. காலையில் எழுந்திரிச்சு காஃபிலாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா நேற்று வச்ச உளுந்தங்கஞ்சி கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அதையும் குடிச்சாச்சு. கோல்டு கொஞ்சம் இருக்கிறதுனால அம்மா கஞ்சி வச்சுருந்தாங்க நேற்று. அதெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா சந்தைக்கும் போயிட்டு காய் வாங்கிட்டு அப்படியே கறியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, குழிப்பணியாரம், அப்புறம் உருளைக்கிழங்கு குருமா வச்சுருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் அம்மா வீட்டுக்கு வரப்போ ஏதாச்சும் ஒரு மூவியை போட்டுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அவெஞ்சர்ஸ் மூவி தான் போட்டு விட்டுருந்தாங்க. அப்படியே அதை பார்த்துக்கிட்டே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. இப்போலாம் அதிகமாக நாட்டுக்கோழி அண்ட் பிராய்லர் கோழி ரெண்டுமே தான் எடுத்துகிட்ருக்கோம். சிக்கன் 65 போடலான்ட்டு மேரினேட் பண்ணி முன்னாடியே வச்சாச்சு. அம்மா நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு இருந்தாங்க. நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறப்ப வெங்காயம் தக்காளிலாம் ஊற்றுறதுக்கு முன்னாடியே மிளகாத்தூள் மட்டும் ஊற்றி அந்த குழம்பு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த குழம்பு தான் எடுத்து நாங்கள் குடிப்போம். சின்ன வயசுலேருந்தே சளி பிடிச்சிருக்குன்னா இது மாதிரி தான் குழம்பு வச்சு கொடுப்பாங்க. நாட்டுக்கோழி குழம்பு வச்சதுக்கப்புறமா அதில் இருக்க கறியவே எடுத்து அப்படியே வறுவல் மாதிரி செஞ்சாச்சு. நாங்கள் எப்போவுமே நாட்டுக்கோழியை தனியாக வறுவல் மாதிரிலாம் செய்ய மாட்டோம். குழம்பு வச்சதுக்கப்புறமா அதில் இருக்க கறியை எடுத்து அப்படியே வறுவல் மாதிரி செஞ்சுருவோம். வறுவல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா சிக்கன் 65 போட்டு எடுத்தாச்சு. இன்றைக்கி சாப்பாடு நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல், பிராய்லர் வறுவல், சிக்கன் 65 தான் செஞ்சுருந்தோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊருக்கும் கிளம்பியாச்சு.